Taste the Daily. பணி பாதுகாப்பு காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் செவிலியர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக தடுப்பூசி பணி, தாய் சேய் நலம், கணினி பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து வரும் கிராம சுகாதார செவிலியர்களின் பணியிடங்கள் தற்போது 40% காலியாக உள்ளதாக தெரிவித்தனர். பயிற்சி முடித்த கிராம சுகாதார செவிலியர்களைத்தான் நிரந்தர பணியிடங்களில் நியமிக்க வேண்டும் என்றும், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சென்னை பல்கலைக்கழக மாணவர் விடுதி கடந்த மே மாதம் 20ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை பயன்பாட்டிற்கு வராததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினால் போட்டோஷூட் நடத்தி பல்கலைக்கழக மாணவர் விடுதி திறந்து வைக்கப்பட்டு 40 நாட்களை கடந்த பிறகும் இன்னும் மாணவர்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்படாத அவல நிலை நீடித்து வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக விடுதியில் தங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டுமென மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை, சம்பளம் நிலுவை, துறைகள் மூடல் ஆகிய பிரச்சினைகளுக்கு மத்தியில் திறப்பு விழா நடத்தப்பட்ட விடுதி இன்னும் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் இதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே 5 வயது சிறுவனை சரமாரியாக அடித்த தனியார் பள்ளி ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை மறுப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தோட்டப்பரவிளையைச் சேர்ந்த ஆஷிகா என்பவரின் மகன் தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வரும் நிலையில் அந்த பள்ளி ஆசிரியை ஆஷிகாவின் மகனை அடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆஷிகா கொடுத்த புகாரை விசாரிக்காத காவலர்கள் பள்ளியுடன் சமரசமாக செல்லுமாறு கூறி அருமனை காவல் நிலையத்திலிருந்து துரத்தியுள்ளனர். இந்த நிலையில் தனது மகனை சரமாரியாக அடித்த ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை பொதுமக்கள் கொடுக்கும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.